நம்முடைய 1800 குடும்பங்கள் இங்கு இருக்கக்கூடிய இடத்தில் நம்ம மக்கள் வந்து ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்க எந்த விதமான வசதியும் கிடையாது. ஏதோ ஒரே ஒரு நாள் மட்டும் வந்து செல்கிறார்கள். அது 24 மணி நேரமும் அந்த நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து செயல்பட வேண்டும். இங்கு எந்த நேரமும் அந்த ஆட்கள் தேவை என்பதை சொல்கிறோம். ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் வயிறு வலி வந்தது என்று சொன்னால் மிகவும் சிறப்பமாக இருக்கும். போவதற்கு வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலை. அதனால வந்து கண்டிப்பான முறையில் நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். இதையும் நீங்கள் வந்து சொல்ல வேண்டும். அதே போன்று 1800 குடும்பங்கள் இருக்குது. குடிமை பொருளாகிய அன்றாடம் நாம் உணவு உண்கக்கூடிய ரேஷன் கடை என்பது நம்மளுடைய இந்த கிராமத்திற்கு இல்லை. நாம் வந்து எங்கிருந்து வந்தோமோ அங்க போய் தான் வந்து நம்மளுடைய பொருள்கள் எல்லாம் ரேஷன், அரிசி, பருப்பு, சீனி இதெல்லாமே வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்து உருவாகி கொண்டிருக்கிறது. இதையும் நம்ம வந்து உடனடியாக ரேஷன் கடையும் நியாய விலை கடையை வந்து திறந்து மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதுவும் அதுவும் பயங்கரமான சிரமத்திற்கு உள்ளாகித்தான் மக்களும் வாழ்ந்து வருகிறார்கள். ஆக மொத்தம் குறிப்பாக சொல்ல போனா இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு குட்டி தீவு போல் நமக்கு வந்து தெரிகிறது.